எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒன்று பக்கம் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறோன்னு கேட்கும்போது, ஓ இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதித்து உள்ள பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு அவன் கேட்ட சாத்தியத்தை என் உயிருள்ளவரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போகிறேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம், தலைமை செயலர் சொல்லும், நேற்று 300 பேர் இப்படி வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. ஓங்க பேசணுன்னாலும் இருப்பார். இந்த தலைநிலை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது, வேறு யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக, அவர்களை தெய்வங்களாக, என்னுடைய பாட்டாளி சொன்னங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக, என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க, இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்யவில்லை. அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு, அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பி தவறி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாமல் புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கொடுப்போம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார். அதுக்கு ஒரு சம்மதமா? அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூலம் செய்வானா, ஒரு குற்றால் செய்வானா, ஒரு குண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கம் செய்வானா இந்த வேலையை? அதனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது